ஜிஎஸ்டில செஸ் சேல்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது செஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா செஸ்ஸா நம்ம கவர்மெண்ட்ல வந்து டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அந்த ஏரியால இருக்க ஏதாவது ஒரு கம்பெனில வந்து நீங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து விக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த டிரான்சாக்ஷனை டாலியில எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னோட கம்பெனி வந்து பாருங்க 8th ஜூலை அன்னைக்கு sold the followings to KMB Technologies. அந்த டெக்னாலஜிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜானி இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா, அதாவது ஒரு செஸ் ஜோன்ல கர்நாடகால இருக்கு. சோ இப்ப நம்ம பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் சேல்ஸ். இதுக்கு நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஐஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவீங்க. இந்த ஜோனை பொறுத்து நம்மளோட டாக்ஸ் கால்குலேஷன் டிஃப்ரெண்டா மாறும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டாலி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களோட கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் புதுசா தான் போடுறேன் அப்படின்னா நியூ கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் பண்றோம், ஸோ வவுச்சர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுல வந்து சேல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. F8 டேட் என்ன அப்படின்னா 8th ஜூலை அன்னைக்கு நம்ம சேல் பண்றோம். ஸோ 8th ஜூலை அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஸோ என்னோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் இயரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் போடுற இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே எனக்கு எந்த டேட் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா April 1st 2023 டிரான்சாக்ஷன் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட ஃபினான்ஷியல் டேட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வவுச்சர் போயிட்டு உங்களோட டேட் கொடுத்துக்கோங்க. நம்ம டேட் என்ன அப்படின்னா 8th ஜூலை. ஸோ இப்போ இதுல வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் நமக்கு வேணும். ஸோ ரெஃபரன்ஸ் நம்பருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா SE01 அப்படிங்கறத கொடுத்துட்றேன். டேட் வந்து சேம் டேட் தான். பார்ட்டி நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, KMB டெக்னாலஜிஸ். ஸோ அந்த நேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட்டி லெஜரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், Alt C கொடுத்துருங்க. இதுல நேம்ல வந்து KMB டெக்னாலஜிஸ். ஸோ என்டர் பண்ணுங்க. அண்டர் வந்து நமக்கு சன்ட்ரி டெப்டாஸ்னா, நார்மலா நம்ம சேல் பண்றோம் அப்படின்னாலே அவங்க டெப்டாஸ்னா டெப்டாஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அட்ரஸ்ல அவங்க டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்டர் பண்ணிக்கலாம். ஸ்டேட்ல வந்து என்ன பண்ணுங்க, கர்நாடகா அப்படிங்கறது சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களோட பேன் கார்டு டீடைல்ஸ், அதே போல ஜிஎஸ்டி நம்பர், இது எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். என்னோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்து கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்டர் கேஸ் கொடுத்துருங்க. அதே போல அவங்களோட நம்பர் ஷோ பண்ணிடும். ஸோ கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டீடைல்ஸை நான் அப்படியே சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு உங்களோட சேல்ஸ் லெட்ஜரை நீங்க கிரியேட் பண்ண வேண்டியதான். ஸோ சேல்ஸ் வந்து நீங்க காமனா யூஸ் பண்றதும் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா தனியா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதாவது செஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால அதுக்கு தனியா நான் ஒரு சேல்ஸ் லெட்ஜர் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செஸ் சேல்ஸ் அப்படிங்கிற லெட்ஜரை நான் கிரியேட் பண்றேன். இதுக்கான அண்டர் வந்து நமக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் தான். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. HSN கோட் எதுவும் கொடுக்க போறது இல்ல. ஜிஎஸ்டி ரேட் வந்து நம்ம சொல்ல போறோம், அதனால ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் அப்படிங்கறத கொடுத்துருங்க. டாக்ஸபிள் தான். இதுல நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்ற இடத்துல மட்டும் சேல்ஸ் டு செஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேட் என்ன அப்படிங்கறத கொடுத்துடணும். 18% ரேட் அதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ரிவர்ஸ் சார்ஜஸ் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துருங்க. டைப் ஆஃப் சப்ளைல கூட்ஸ் சூஸ் பண்ணிட்டு இந்த லெட்ஜரை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பிரிண்டர். குவான்டிட்டி எவ்வளோனா 10. ரேட் வந்து நம்ம 6500க்கு உங்களுக்கு சேல் பண்றோம். கொடுத்து என்டர் பண்ணுங்க. அடுத்து நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டாக்ஸ் லெட்ஜர் ஐஜிஎஸ்டி சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இன்டகிரேட்டட் டாக்ஸ் இது. ஸோ நான் ஐஜிஎஸ்டிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னா வந்து பாருங்க எனக்கு 18%க்கு எவ்வளோ டாக்ஸோ எனக்கு அது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை என்டர் பண்ணுங்க. இவே பில் ஜென்ரேட் பண்ண போறது இல்லை. கொடுத்து என்னோட வவுச்சரை நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இவே பில் வேண்டாம், நோ கொடுத்துருங்க. இப்போ இதுக்கான ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா Alt G கொடுங்க. நம்ம பண்ணது சேல்ஸ், அதுக்காக நம்ம செக் பண்ண வேண்டியது GSTR1 ரிப்போர்ட். என்டர் பண்ணுங்க. உங்களோட பீரியட் கொடுங்க. நம்ம பார்க்க போறது ஜூலை மந்த். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஜூலையோட டிரான்சாக்ஷனை என்டர் பண்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க B2B இன்வாய்ஸை என்டர் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாருங்க என்னோட பார்ட்டி நேம், என்னோட டாக்ஸபிள் அமௌண்ட் என்ன அப்படிங்கறது ஷோ பண்ணி காமிச்சிரும். இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்தவரையிலும் நம்ம நார்மலா எப்படி ரெக்கார்ட் பண்றோமோ அதே போலதான். ஜஸ்ட் நம்மளோட சேல்ஸ் லெட்ஜர்ல மட்டும் என்ன பண்றோம்னா நம்ம எந்த ஜோன்ல இருந்து வாங்குறோம் அப்படிங்கறத மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணா போதும். ஸோ ரிப்போர்ட் செக்ஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே சப்போஸ் அந்த பார்ட்டிக்கு வந்து GST
ஜிஎஸ்டி நம்பர் இல்ல அப்படிங்கும்போது அவங்க வந்து B2C இன்வாய்ஸ்ல டிஸ்ப்ளே ஆவாங்க. அதே பார்ட்டிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க B2B இன்வாய்ஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுவாங்க. உங்க கம்பெனில இந்த மாதிரி செஸ் ஜோன்ல நீங்க கிரியேட் பண்ற டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.